என்னடா அது விநாயகர் சதுர்த்தி வேற வருது, கையில வேற சுத்தமா காசு இல்ல. என்ன பண்றேன்னு தெரியலையே. என்ன பண்றது? ஐடியா மச்சான், சென்னையில இருக்கான்ல விநாயகர் சதுர்த்தினா பயங்கர ரிஞ்சா ஆயிடுவானையா. மாசம் 50,000 வேற சம்பாதிக்கிறான். இப்ப வரேன் மச்சான், லைன்ல வர்றேன். எடுமச்சான் எடுமச்சான் எடுமச்சான். மச்சான் மச்சான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மச்சான். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மச்சான், நல்லா இருக்கேன் மச்சான். மச்சான் நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி வருது. உங்களுக்கே தெரியும், விநாயகர் சதுர்த்தினாவே உங்க மூஞ்சி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். சரி மச்சான், ஏற்பாடுகள்லாம் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. நம்ம பயலுக ஃபுல்லா பட்டாசா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பயலுகளா? போன வருஷம் என்னாச்சு? போன வருஷம் அவங்க நம்ம பக்கத்து ஊருக்காரங்க எவ்வளவு பெரிய செலவு செஞ்சாங்க. நம்ம என்ன சும்பையா? அதை விட பெருசா செய்யணும் மச்சான் இந்த வருஷம். ஆமா மச்சான். மச்சான் 50,000 ரூபாய் இருக்கு. சரி மச்சான். சரிங்களா? சில வந்து 52,000 ரூபாய் சொல்றாங்க. நீங்க ஒரு 2,000 மட்டும் ஜிபேல போட்டு விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே போய் சிலையை ஆர்டர் பண்றோம், சிலையை வாங்குறோம், நாளைக்கு தூள் கிளப்புறோம். நான் ஜிபே பண்ணி விடுவோம். போடுங்க மச்சான், போடுங்க மச்சான். என்ன மச்சான், ஜிபேல போடுங்க. சரிங்க மச்சான், சரிங்க. சரி மச்சான், வச்சிரேன். மச்சான் என்ன அப்படியே தான் இருக்கான். இன்னைக்கு ஒரு ஆப் கன்ஃபார்ம்டா. கிளம்புகையா தம்பி கிளம்புங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது?